மறுமணம் மது மதனம் மது மதனம் மறுமணம் மது மதனம் மது மதனம் மறுமணம் மது द्रक्षति वश्यति परगदगा प्रत्यंगम आलिंगनैः प्रीतिं यास्यति रंशते सखी समागत्यते समागत्यति चिन्ताकुलः सत्त्वां पश्यति देवते कुलहेदि आनन्दने कृत्यति प्रत्यति मूर्च्छति सिद्धरमः कुञ्जे प्रियः निक्षिपतञ्जनं श्रवणयोः तापिञ्च गुच्छावली मूर्तिश्याम सरोजधामकुशयोः कस्तूरिकापत्रिकौ दूर्धानाम् अभिसारसागरनमृष्टं निकुञ्जे जगि द्वान्तं नीलनिचोळ चारुसुदृशाम् प्रत्यङ्गमालिङ्गति काश्मीरगौरवभूषाम् अभिसरिगणाम् आपत्तरेकम् अभिदोरुसि मञ्जरीभिः ये दत्तमालदलनीलतमं तमिश्रम् तत्र ये मणिकशोभलतां दनो जीवन स्मरणं गोविंद गोविंद कृष्ण यदुवरा कृष्ण 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 यदुवरा कृष्ण 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 यदुवरा कृष्ण मुरगन केशव यादव माधव मुरगन केशव मुरली मनोगर श्याम मुरारी मुरली मनोगर श्याम मुरारी कृष्ण मुरारी श्याम मुरारी कृष्ण मुरारी श्याम मुरारी कृष्ण मुरारी
யாதவா மாதவா முரளி கேசவா யாதவா யாதவா மாதவா யாதவா மாதவா யாதவா ஜீவன ஸ்மரணம். 21வது அஷ்டபதி முடிச்சுட்டு ஒரு தரங்கம் பாடிட்டு இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தது சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இது ரொம்ப நேரம் ஆயிடுத்து. பரவாயில்ல, பகவான் நாம சொன்னதுனால நமக்கு பகவான் எக்ஸ்கியூஸ் பண்ணணும். ஆனால் சஞ்சானம் பண்ணாமல் இருக்காதீங்கோ. அவசியம் நீங்களும் சஞ்சானம் பண்ணுங்கோ, உங்கள் குழந்தைகளையும் சஞ்சானம் பண்ண வைங்கோ. அது ரொம்ப முக்கியம். சஞ்சாவந்தனம் பண்ணலைன்னா பாவம் வந்து சேரும். பண்ணினா புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்காது. நம்மளோட டியூட்டி அது. பிராமணனாக இருக்கக்கூடியவனுக்கு சஞ்சானம் ரொம்ப முக்கியம். இப்போ வேறு காலாதீத பிராயச்சித்தார்த்தம் அப்படின்னு ஒரு அர்க்கியத்தை கூட விட்டுருக்க வேலை தான். இதோட இது ஸ்டாப். இந்த 21 அஷ்டபதி பாடிட்டு ஒரு தரங்கம் பாடிட்டு மங்களம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆகாராதிகளை முடிச்சுக்கிண்டு அடுத்த செஷன் அப்படி ஆரம்பிச்சுக்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ராவலி தரண காஞ்சன காஞ்சிதா மஞ்சீர கங்கணமணித்யுதி द्वारे निकुंज निलयच्च हरिं निरीक्ष्य क्रीडावती अथ सखी निजगात् राधा क्रीडावती अथ सखी निजगात् मंजुतर कुंजतल केळितद मंजुतर कुंजतल केळितद ಈಗ ವಿರಸರ ತೀರವದ ಹರಿತವದನೆ ಈಗ ವಿರಸರ ತೀರವದ ಹರಿತವದನೆ ಮಾಧವ ಮಂಗಳ ಸದಾ ಗುರು ಮುರಾರೇ
ಶಯನ ಸಾರೇ ಈಗ ವಿಲಾಸ ಚಲಮಲಯವನ ಬಬನ ಚುರಬಿಚೇಟೆ ಈಗ ವಿಲಸ ರಸ ಬಲಿದ ಲಲಿತ ಗೀತೆ ಕುಸುಮ ಜಯ ರಚಿತ ಚುರಿ ಪಾದಕೆ ಈಗ ವಿಲಸ ಕುಸುಮ ಭಾರತೆ ಮಧುಕರಳ ರುಚಿ ರುಚಿ ರಸಿಗರೇ चित्तेन चिरम्बगन्ने अयमतिश्रान्तगा वृषं तापिदगा गन्धर्पेण च पादुविच्यति सुधा संवादबिम्बादरम् अस्याङ्गं तदे अलङ्कुरु क्षणमिव वृक्षेपलक्ष्मी लवक्रीदे दासैव उपदेविदपदाम्बोजे कुदसम्भ्रम ससात्वससानन्दं गोविन्दे लोललोचना ससात्वससानन्दं गोविन्दे लोललोचना चिञ्जानमञ्जुमञ्जीरं प्रविवेश निवेशनम् चिञ्जान मंजु मंजीर प्रविवेश निवेशनऊ निवेशनऊ चल चल राधे वृंदावनेश्वरी चल चल राधे वृंदावनेश्वरी चल चल राधे
அந்த மாதிரியா தரங்க பாடிட்டு தரமாடி பாடு. கோபிகா ஜீவன ஸ்மரண கோவிந்தா கோவிந்தா. யதங்கிரி பங்கேருகரேணு லக்னம் நிபீய நீலம் விமலாந்தரங்ககா. யதங்கிரி பங்கேருகரேணு லக்னம் விமலாந்தரங்ககா ஜானாமி நிஜமாத்மரூபம் தன்னோமி நாராயண என்னாம் நப்படனம் மனாகபியதே ஓம்காரலக்ஷாதிகோ என்மோ தேரபி பூஜனம் ஹரிகர பிரம்மாதி பூஜா ஸ்மிருதோ யத்காயம் त्रिवैतो समस्त जगदा शास्त्रार्थ निर्णायको श्री नारायण नारायण श्री नारायण 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 श्री नारायण तीर्थ सद्गुरुवरो तौनो में मुक्ति श्री मंगलालय मामव देवा मंगलालय मामव देवा मामव देवा पंकजासन ಭಾವಿತ ಭಾವಿತ ಭಾವಿತಲ್ಲ ಭಾವಿತ ಮಾಮವ ದೇವ देवकी वसुदेव दिव्य किरीट गणित भवबी दिव्य सर्वयोगी विचिन्त्य अपरिमिदानंद मोद स्वरूप अधिकरुणा भूदाद्भुत कपड़ राक्षस कनगांबर
மங்களா தேவா மகர குண்டல கேயுராதி விபூஷா மணஜித கட்டகோடே மஞ்சுள வேகா விகஜ கமலதள சத்ருதாய ராஜா விமல கோகுல கோபாகியர லலித ஸ்ரீ கௌதுப கமணிய கண்ட கருணாரத பர பிணித வைகுண்ட பரிபாலய புவி பாக்ய விதரணம் குரு பக்த சிவநாராயண தீர்த்த சரணா மங்களா பாவித்த ரஜகோப கோபி ரமண ரஜகோப கோபி ரமண ரஜகோப கோபி ரமண ரஜகோப கோபி ரமண கோப கோபி ரமண ரஜகோப கோபி ரமண ரஜகோப கோபி ரமண ரஜகோப கோபி ராதாகிருஷ்ண மதுர மதுர நாம பக்தியில திளைக்க வச்சாலும் இந்த 3 மிருதங்க வித்வான்களும் சேர்ந்து எல்லாரையும் குஷிப்படுத்திட்டான். அதான் அவளுக்கு நீங்க கொடுக்க ஆசீர்வாதம். அவளுக்கு ஸ்ரேயஸோடு 100 ஆண்டு காலம் இதே மாதிரி இந்த நாம சங்கீதத்தை வந்து வாய்ச்சுட்டே இருக்கணும். அவளுக்கு பகவான் நல்ல தெம்பான உடம்பை கொடுத்து அந்த குடும்பத்தை க்ஷேமமாக வாழ வைக்கணும்.
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹரிகுட்டன் ஒரே ஒரு நாமாவளி கேட்கிற, அந்த நாமாவளி பாடிட்டு மங்களம் பாடிடும். தாராளமா. ராதா ராணிக்கு ஜெய், மகாராணிக்கு ஜெய், ராணிக்கு ஜெய், மகாராணிக்கு ஜெய், ராதா ராணிக்கு ஜெய், மகாராணிக்கு ஜெய், ராணிக்கு ஜெய், மகாராணிக்கு ஜெய், ரிஷபானு குமாரிக்கு ஜெய் ஜெய் ஜெய், ரிஷபானு குமாரிக்கு ஜெய், ரிஷபானு குமாரிக்கு ஜெய் ஜெய் ஜெய், ரிஷபானு குமாரிக்கு ஜெய், हमारा प्यारी राधे हमारा नंद लाला, हमारी प्यारी राधे हमारा नंद लाला, हमारी प्यारी राधे हमारा नंद लाला, रानी की जय महारानी की जय, रानी की जय, महारानी की रानी की जय, महारानी की जय, रानी की जय, महारानी की जय, ऋषभानु कुमारी की जय, ऋषभानु कुमारी की जय, जय जय, रानी की जय, महारानी की जय, महारानी की जय, महारानी की அப்பதான் ஒரு 7-8 ராதா கல்யாணத்துக்கு வந்திருக்கும் போது ராதா கல்யாணம் முடிஞ்ச உடனே அதை நம்மாடி பாடுவேன். அதுக்கு அவர் குஷி, எல்லாரும் சந்தோஷமா ஆடுவாங்க. அது சந்தோஷம், மனசு ஒரு திருப்பி நாம எடுத்தா முடியும். அடுத்தது நம்ம மங்களம் பாடிட்டு மணி வந்து 8 மணி 15 நிமிஷம் ஆறுது. 2 மணி நேரம் எல்லாருக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சஞ்சாவனம் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு ஆகாரங்களை முடிச்சுக்கிண்டு பஜனைக்கு வந்து சேருங்க. 9:45 10 ஆரம்பிக்கலாம் இல்லையா? சரிதானே? சரி, பேசுங்க. நீங்க வாங்க, கார்ட்லெஸ் மைக் எடுத்துக்கோங்க. நாளைக்கு கல்யாணமாக இருக்கிறதுனால 21 அஷ்டபதி இன்னைக்கு பாட்டு. நாளைக்கு ஸ்ரீமான் திருவசூர் ராமகிருஷ்ண பாகவதர் அவா குழுவோடு வந்திருந்து சீதா கல்யாணத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த சீதாராமனுடைய அனுகிரகத்தை நமக்கு வாங்கி கொடுத்து நம்மளையும் சந்தோஷப்படுத்தி அவரும் சந்தோஷப்படுத்துக்க வரேன்றிருக்கார். நாமும் அந்த பாகவதருக்கு நம்முடைய பணிவான நமஸ்காரங்களை சொல்லி அந்த சீதா கல்யாணம் சிறப்பாக நடக்கிறதுக்காகத்தான் இப்போ 21 அஷ்டபதி பாடிட்டோம். நாளைக்கு 22 பாடி முடிச்சா சாயங்காலம் பவளி புத்தகம் பாடும்போது 23 24 பாடிவிடலாம். அப்போ அதுக்கு உண்டான பாகவதர் வரார். அந்த பாகவதர் வந்து அவர் பௌளி புத்தகத்தையும் அதுக்குண்டான திவ்யநாமத்தையும் நடத்துகிறார். நாம் எல்லாரும் இருந்து கழித்து ஸ்ரீராம பஜனை மடத்தை மேலும் மேலும் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு நம்மால் உயர்ந்த அத்தனை உதவியும் பண்ணி மேலும் மேலும் சூரிய சந்திரால் உள்ள வரைக்கும் இந்த நாம சங்கீதத்தில் நடந்துகிட்டே இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். எல்லாருடைய பாதக மரங்களும் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. சர்க்கரை மலையில் தேன்மாரி பொழிந்து அந்த தேன்மாரியில் நெய்மாரியும் சேர்த்து பொழிந்து அந்த நெய்மாரி நமது திருவரங்கத்தில் இருக்கின்ற நம்பெருமாளின் அக்கார அடிசலில் விழுந்து அந்த அக்கார அடிசல் நேராக நம்ம வாயில் விழுந்தால் எப்படி இருக்குமோ என்ன, அதை போன்று தித்திப்பாக அந்த நாமானந்த சுகத்தை ரசிப்பதிலே இன்னமும் சொல்ல வேண்டுமானால் இப்படி கூட நான் சொல்லுவேன். சங்கீத சர்வகலாசாலையில் இருந்து தப்பித்த ஒரு சிங்க குடும்பங்கள் 10 சிங்கம் ஆத்தூர் ஸ்ரீராமஜனம் வந்து அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படி அப்படி இல்லை, அந்த ராமருடைய மலர்ந்த முகத்தை காத்தால பார்த்தா இப்ப பார்த்தா பிரசன்ன வதனமா இருக்கு. என்ன ஒரு ஜாலிப்பு, என்ன ஒரு அத்தனை பேரும் அந்த ராமாங்கிற ஒரு நாம தானே நம்ம எல்லாரும் இழுக்கிறது. இது வந்து தனிப்பட்ட முறையில் எங்கள் சம்பிரதாயத்தில் ஆத்தூரில் சத்குரு கோபாலகிருஷ்ண பாதர் வந்த காலத்துலேருந்து மாமாவுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. பத்திரிக்கை போட்டால் பஜனை நடக்கும், டேபிள் காலம் தான் போடுவா, இத்தனை மணிக்கு இதுன்னு தான் போடுவா. அதை கூட நாங்கள் பங்க்சுவலாக எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு தெரியல, அப்படி தான் போடுவா. ஒரு தடவை கூட இந்த பாகவதர் வரார் இந்த ஷெட்யூல் இந்த டீம்னு போட்டதே இல்லை.
என்கிட்ட சென்னையில் கூட ஒரு பிரபல பாகவதர் கேட்டார், என்னப்பா உங்கள் பத்திரிகை பார்த்தா எனக்கு பாகவதர் யாருன்னே தெரியலனாரு. எங்களுக்கு வந்து பரமாத்மா தான், எல்லா பாகவதரும் இந்த ஸ்தலத்துக்கு வருவா, எல்லா பாகவதரும் பாடுவா, எல்லா பாகவரும் எங்கள் மேலே அனுகிரகிப்பா. அந்த ஒரு இதில் தான் நாங்கள் தொடர்ந்து நடத்தின்னு இருக்கோம். அது மாதிரி 64லேருந்து வர மாமா என்ன தலைமை சிங்கம், சர்வகலாசாலையில் இருந்து தலைமை சிங்கம், மிச்ச குடும்ப சிங்கங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டுப்படத்தை பார்க்கறது முடியல, 3 சின்ன சிங்கம் தவி அடிக்கிறது. அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமான பஜனை. என்ன நாமானந்த சுகங்கிறது இதான், வேற என்ன. நம்ம எத்தனையோ பேர் எவ்வளவோ கவலையில் இருக்கும், தனிப்பட்ட முறையில் 1008 பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அதையெல்லாம் மீறி எல்லாத்தையும் மறந்து ஏதோ அந்த அயோத்தியாவில் ராமர் அரச வேலை, நீங்கள்லாம் மந்திரி பிரதனையில் இருந்து எங்களை மாதிரி வானரங்கள்லாம் கூட இருந்து அனுபவிக்கிறோம் பாருங்க. இதை விட வேற என்ன சுகம் வேணும் சொல்லுங்க? இதை இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆடும் அச்சுவை பிறன் வேணும். ஆத்தூர் ராமரே போறோம் எங்களுக்கு. அயோத்தியா ராமரோ இல்லை மேல ராமரே கூப்பிட்டா கூட எனக்கு ஆத்தூர் ராமர் இருக்காரு, இங்கே தான் சோமநாத பாதர் வருவார், செஞ்சய் பாருவார், கோபாலட்சுமி பாதர் வருவார். இதை பேர வேற என்ன சுகம் வேணும்? அதனால இந்த சுகம் எங்களுக்கு சாஸ்வதமாக அடுத்தடுத்து வர்ற தலைமுறைக்கும் கிடைச்சி எல்லாருக்கும் கிடைச்சா அது பெரிய அனுகிரகம். அதுக்கு எல்லா பாதங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று, இங்கே பெரியவா எப்பேற்பட்ட இதை எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்க போயிருக்கான்னு பாருங்க. இவ்வளோ பெரிய அசட், இந்த ஊருக்காகவே வாழ்ந்த பெரியவா எல்லாருமே. அது போஸ்ட் மாஸ்டர் தாத்தா இருக்கலாம், கிருஷ்ணமூர்த்தி மாமாவாக இருக்கலாம், தின்னப்ப செட்டியார், இந்த இடம் கொடுத்த நாட்டுக்கோட்டை தின்னப்ப செட்டியாராக இருக்கலாம். அடுத்து அதை நடத்தின முத்துராமகிருஷ்ண மாமா, முத்துராமலிங்க மாமா, விச்சு மாமா, பாலு மாமா. இதை வால்யூம் வைப்பா. போகிறோம். அதாவது எங்களது முன்னோர்கள் எவ்வளோ பெரிய ஆஸ்திக சொத்தை விட்டு போயிருக்கான்னு பாருங்க. மிச்ச சொத்தெல்லாம் வந்து நமக்கு கடைசியில் வந்து காதறந்த ஊசியும் கடைவழிக்கு வராதுகான். இந்த ராமநாமமும் இந்த கிருஷ்ணநாமம் தான் எப்பயும் வந்துட்டு இருக்க போகிறது. அப்பேற்பட்ட ஆஸ்திக சொத்தை நீங்கள் 500 ஏக்கர் என் பேரில் எழுதியிருந்தால் கூட அதை அடைய முடியாது. இங்கே ஒவ்வொருத்தர் பேர்லையும் அப்பேற்பட்ட ஆஸ்திக சொத்தை ஆத்தூர் பெரியவா விட்டுட்டு போயிருக்கா. இப்பேற்பட்ட பஜனை மடத்தை கொடுத்த தின்னப்ப செட்டியாராகட்டும் நாட்டுக்கோட்டை வம்சத்தை அதை தொடர்ந்து பரிமளிச்சிருந்த 5 ட்ரஸ்டி குடும்பம், போஸ்ட் மாஸ்டர் தாத்தா வாத்தில் 1,00,000 பேருக்கு மேலே சர்வசாதாரணமாக போஜனம் நடந்திருக்கும். அதே மாதிரி அதுக்கடுத்து இவர் கோபால் சுவாமி எங்காராக இருக்கலாம், இவர் முத்து வெங்கட்ராம அவா பரம்பரையாக இருக்கலாம். இப்படி எல்லாருமே ட்ரஸ்டிகள் எல்லாருமே இதை இத்தனை வருஷம் கட்டி காத்து அதுக்கடுத்த தலைமுறை பாலுவாத்தியார், விச்சு மாமா, முத்துராமலிங்க மாமா, முத்துராமகிருஷ்ண மாமா, இத்தனை பேரும் கிருஷ்ணமூர்த்தி தாத்தானா ஏக்கநாமா ராமநாமா சொல்லிகிட்டே இருப்பார். இன்றைக்கி அவர் பேரன் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த தலைமுறை வந்துடுது, 4வது தலைமுறை நடத்த ரெடியாக வந்துடுது, நாளைக்கு எல்லாம் வந்துடுறான். இப்படி எல்லாருக்குமே இப்படி ஒரு ஆஸ்திக சொத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போனேன். அந்த முன்னோர்களை நினைக்காத நாள் இல்லை. இவர் நம்ம ரமேஷ் நான் சொன்ன மாதிரி அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவள் ஸ்தூல ரூபமாக இருக்கலாம், இங்கே வேணாலும் இருக்கலாம், அதுதான் இங்கே நடந்துன்னு இருக்கு. ஏதோ இந்த மோனுக்காவோ மிச்ச வழக்காவோ வர்றதில்லை, எல்லாரும் வர்றது அந்த முன்னோர்களுடைய அனுகிரகம். அந்த ராமர் உங்களையெல்லாம் கட்டி எடுக்கிறேன். நான் நெய்வேலி சுப்பிரமணிய பாதர் வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் நியாயமாக பார்த்தா நான் அழைப்பதில் கூட அனுப்பலை. என்ன அண்ணா யூஎஸ்லேருந்து வந்தார், நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அவர் வரேன்னு சொன்னோன்னே எனக்கு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டது. என்னடா நம்ம கூப்பிடக்கூட இல்லை, எனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அவர் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்கல, நான் வந்து பஜனையில் உட்கார்றேன், நான் அனுபவிக்கிறேன்ட்டு. அப்படிப்பட்ட பாகவதர்களை கட்டி எடுக்கிறதா இந்த பஜனை சபாவோட பெருமையை தவிர வேற ஒன்றும். அண்ணா சொன்ன மாதிரி கிராமமாக தான் இருக்குது. பால் பாக்கெட் கூட இன்றைக்கி சாயங்காலம் திண்டுக்கல்லேருந்து வெங்கடேஷனா 10 லிட்டர் வாங்கி தான் வர்ற காரில் வர்றப்ப அதெல்லாம் வேறு விஷயம். இத்தனையும் மீறி பாகவதர் இங்கே வரான்னா இங்கே கிடைக்கிற நாங்கள் கொடுக்குற எதுவும் சுகமோ இல்லை வேறு நீங்கள் சம்பாவனை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவளுடைய திறமைக்கு இதுக்கு வந்து எங்களால் கொடுக்கவும் முடியாது. ஆனால் அத்தனை பேர் வரா பாருங்க. மெட்ராஸ்லேருந்து ராத்திரி பஸ்ஸில் வரேன்ப்பா, 3 நாளைக்கு முன்னாடியே சொல்கிறார், காத்தால என்னை கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்க, ராத்திரி 12 மணிக்கு வரேன் கூப்பிட்டுக்கோங்க, 3 மணிக்கு வரேன் கூப்பிட்டுக்கோங்க. அத்தனை பேரும் இங்கே வந்து சந்தோஷமாக அவளுடைய பயணக்கிழப்பை மீறி அவளுக்கும் 1008 இந்த வயசில் எத்தனையோ உபாதைகள் இருக்கலாம், அதையெல்லாம் மீறி இங்கே உட்கார்ந்து எங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு நிகர் வந்து வேறு எதுவுமே இல்லை. அது சுந்தரராஜன் அண்ணாவாக இருக்கலாம், வேறு நம்ம நாகப்பட்டினம் அண்ணாவாக இருக்கலாம், நெய்வேலி அண்ணாவாக இருக்கலாம், எல்லாருக்குமே என்ன உங்களுடைய பாதம் பண்ணியது தவிர இந்த பஜனை சங்கத்திற்கு வேற ஒன்றும் தெரியவில்லை. அவ்வளோதான். என்ன இதில் திருப்பி சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் வந்து சொல்வார் ராமணேஸ்வரன்ட்ட, ஏன்பா நீ வந்தார் கேட்டப்ப எல்லோரும் என்னை விட பெரியவர்கள், என்னில் சிறியா யாரும் இல்லை. அது மாதிரி இங்கே எல்லோருமே இந்த அவையில் பல மடங்கு எல்லாருமே பெரியவர்கள். அந்த சிறியவர்கள் ஆகிய நாங்கள் பாதம் பண்ணிட்டு உங்களுடைய அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை அடுத்த நூற்றாண்டுகள் நோக்கி போகிறதுக்கு மனப்பூர்வமாக வேண்டுறோம். ரயில் முரளி பாவதர் எவ்வளோ இதனால் குருவாயூர்லேருந்து அவரே செம்பட்டி வந்துடுவார், செம்பட்டிலேருந்து ஒரு ஆட்டோ வச்சு வந்துடுவார். நான் கார் அனுப்புகிறேன் மோகன் இது எங்கள் ஆத்து பஜனை, எங்கள் ஊர் பஜனைப்பா அப்படின்னு எங்கள் ஆத்தூரில் அவரை வைக்க மாட்டார். இதை விட வேறு என்ன கிரெடிட் வேணும் சொல்லுங்க? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே சோமநாராயண பாவதர்னா பாகவத சிம்மம், சரியா? நரசிங்க பெருமாள், ஒத்தக்கடை நரசிங்க பெருமாள் வச்சுக்கலாம், இல்லை யானமல் நரசிங்க பெருமாள் இருக்கலாம். பாகவத சிம்மம் நாங்கள் யாரு? பக்த பிரகலாத், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அவர் சும்மா எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு இருப்பாரு. நாங்கள் அவரை கூப்பிட்டு மாமா நீங்கள் வர நடத்துறேன், சரிப்பா நான் வரவாப்பா, பத்திரிகை வந்ததுப்பா சந்தோஷம்,
அப்போ அந்த வாசல்யத்தை பாருங்க, ஒரு பக்த பிரகலாதனா எங்களை வந்து மோகனை கொடுக்கல. ஆத்தூர் பஜனை சபாய் அவர் மனசுல இருந்திருக்கார், இருதயத்துல பக்த பிரகலாதன். நாங்கள் எல்லாருமே பக்த பிரகலாதான், அவர் நரசிம்மர் தான். ஆனா எங்களுடைய வாத்சல்யம், எங்களுடைய அன்பு, அதற்கு கட்டுப்பட்டு தான் இவர் எடுக்கிறோமே தவிர இவரை பணத்தை கட்டியோ வேற எதை காட்டியும் எடுக்கவும் முடியாது. மாமா பார்க்காத படமா, எத்தனை சபை, எத்தனை சம்பாவனை. அதான் சொல்றேன், அவ்வளவு வித்வத்துல பெரியவர். பாகவதாலே இவரை கண்டு அப்படி இப்ப இது பண்றா. நாங்க பாருங்க எவ்வளவு பிரியமா, அண்ணா நீங்க வர நடத்துற, அப்பா நான் இவரை கூப்பிட்டுக்கோ, அண்ணா உங்க சௌரியம் கூப்பிட்டுக்கோங்க, நான் அனுப்புவா நீங்க அனுப்பிக்கோங்க. இந்த அன்பு பிரேமில தான் எங்களுக்கும் அவருக்கும், மிச்சபடி ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு என்ன செம்பட்டியிலேருந்து போன தடவை நான் வந்து இப்போ ஆட்டோ தான் அரேஞ்ச் பண்ணேன் மாமாக்கு. போறப்ப கிடைச்சா காரில் அனுப்புவேன், இல்லைன்னா ஆட்டோ. இங்க இருக்கிற அந்த யுத்தம் அவர் வந்து எதையுமே விரும்பி கேட்டதில்லை. அனுப்புப்பான்னு சொன்னாலும் ஆட்டோ ஒரு 1/2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த ஊரை பத்தி தெரியும், 64 வந்துட்டு இருக்காரு. குருவோட அப்பா வந்து ஹார்மோனியத்தை வந்து தலையில சுமந்து செம்பட்டியிலேருந்து வருவார். அப்ப இன்னைக்கு வந்து நீங்க மாட்டு வண்டியில வந்து சொன்ன குருவோட அப்பா செம்பட்டியிலேருந்து ஹார்மோனியம் இப்படியே தலையில சுமந்துட்டு வருவார். சஞ்சீவி அண்ணா வர காலத்தில் கோபாலகிருஷ்ணன் அப்பா அன்னைக்கு வந்து இந்த மைக்கெல்லாம் கிடையாது, ஸ்ருதி நடந்தா சும்மா கடங்க. கோபாலகிருஷ்ணர் ஒரு வேளை தான் உணவு எடுத்துப்பார், மத்தியானம் மட்டும் தான் சார் 1 மாதம் தங்குவார். ராத்திரி வந்து எங்கள் அம்மா சொல்லுவாள் பைத்தம்பருப்பு கஞ்சி மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது, பைத்தம்பருப்பு கஞ்சி மட்டும்தான். தொடர்ந்து பஜனை, இந்த மிச்ச வழக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே நீங்களா அதை பாடுங்கடா அப்படி போய் ஓய்வு எடுத்துட்டு வருவார். திருப்பி வந்து ஜாமுன்னு நடத்துவார். அண்ணாக்கு நான் இவர்கிட்ட சொல்கிறது வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிலாம் நாம சங்கீதத்தில் அவள் அடுத்த தலைமுறை ஈடுபடுத்தினா அதுக்கு அடுத்த தலைமுறை எங்களை மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் இங்கே இருக்கிற முத்துராமகிருஷ்ணா, முத்துராமலிங்க மாமா, போஸ்ட் மாஸ்டர் தத்தாலாம் நீங்கள் என்னடா உங்களுக்கு என்ன ராகம் தெரியும் ஞானம் தெரியும்னா நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். எங்களையெல்லாம் வச்சு அனுசரித்து கொண்டு போனால தான் இன்றைக்கி அவள் உடலளவில் இல்லைன்னா கூட உள்ளத்தளவில் இருந்து எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சி சீராகவும் சிறப்பாகவும் கோலாரமாகவும் கொண்டாட நடத்தி தந்திருக்கிறார்கள். எல்லோருடைய வித்வத்தையும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. திருப்பி உங்களுடைய பாதார விந்தம் பணிகின்றோம். எல்லாருமே ஏதோ எங்களால் சக்திக்கு முடிஞ்ச யதாசக்தி உங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையெல்லாம் சந்தோஷமாக எடுத்துட்டு திருப்பி அந்த உற்சவத்தை, அதாவது அந்த திருப்பி நீங்கள் சர்வகலா சங்கீத கலாசாலைக்கு போயிடக்கூடாது, ஆத்தூர் பஜனையில் அட்டகாசம் பண்ணுவோம்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ராம் ராம். ஆண்டாள் ஆட்சியார் நம்மள எல்லாரையும் பார்க்கும்போது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஆடை உடுப்போம் அதன் பின்னால் பார்ச்சோறு கூடியிருந்து குளிர்ந்து அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தனித்தன்மை. கூடியிருந்து குளிர்ந்தேனோ கோவிந்தா. அதுதான் இந்த பாவதாவுடைய. ஏன்னா இவாளெல்லாம் பிடிக்கவே முடியாது. மெட்ராஸில் 24 மணி நேரத்தில் 28 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பியூட்டினா காலம்பரை 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட், 8 to 9 ட்ராவல், 9:30 போய் உட்கார்றா, 10 மணிக்கு ஆரம்பிக்கிறா, 12:30 முடிஞ்சுது, சாப்பாடு முடிஞ்சுது. எகெயின் 1 to 2 அடுத்த ட்ராவல். ஏன்னா 2:30 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி 5:30 மணிக்கு முடிக்கிறா. சரி 6 மணிக்கு ஆக்குவோன்னு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி 9 மணி வரைக்கும். ஸோ இந்த பாகவதாளுக்கு நம்மளாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். அவளோடு சேர்ந்து நானும் பகவான் நம்ம சொல்கிறதுக்கு பகவான் கிருபை பண்ணி கொடுத்தானே, அதுக்கு அவனுக்கு 100 தரம் தேங்க்ஸ். எத்தனை பிறவி எடுத்தாலும் சத்சங்கம் இன்னைக்கு கிடச்சிட்டே இருக்கணும். இந்த சாது சங்கம் இன்னைக்கு வாசுதேவ குடும்பமாக இருந்து நம்ம எல்லாரையும் வாழ வைக்கணும். விஜய கோபாலத்தே மங்களம், விஜய கோபாலத்தே மங்களம், ஜய விஜயோபலத்தே மங்களம், ஜய விஜய கோபாலத்தே மங்களம். நந்த யசோதா நந்தன சுந்தரம் நந்தாதி வந்தி பாதாரவிந்த கோவிந்தத்தே மங்களம், ஜய விஜய கோபாலத்தே வர்ஜித கோபிருந்த வனமாலா வர்ஜன தீர்த்திகிருத சிவநாராயண தீர்த்த மானச சாரச மந்திர ஜய விஜய கோபாலத்தே மங்களம், ஜய விஜய கோபாலத்தே மங்களம்.
மாமா சொன்ன மாதிரி இன்னைக்கு அனுஷம் பஜனை எங்களுக்கு அண்ணாக்கு தெரியும், நாங்களாம் போயிட்டுருக்கோம். கூப்பிட்டார் எங்கள் அருமை சார் வரல, கொஞ்சம் வர முடியான்ட்டு 3 நாள் விட சொன்னார் அனுஷம் பஜனை இருக்கு மாமா அப்படின்னு. ராமகிருஷ்ணன் நான் சொன்னார் இங்கே சொல்லி சொன்னார். இது வரைக்கும் மாதிரியே நான் பட்சமதிக்கு இல்லை, நான் காத்தூர் போகிறேன்னு சொல்லிட்டார். இப்போ நாங்கள் வந்தோம். இன்றைக்கி அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கே அந்த நான் பஜனை நிற்கக்கூடாதுன்ட்டு எதுக்காக சொல்கிறேன்னா ஆத்தூர் ராமரை எடுத்துட்டாங்கிறது சத்தியமான உண்மை. அதான் உண்மை. இங்கே வந்து வரலாம் பார்க்கணும்னு பகவான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அனுஷம் பஜனை மாதம் பண்ணிட்டு இருக்காது, போனால் பண்ணிக்கோ, இங்கே வந்து வரலாம் பாரு அப்படின்னு எங்கள் 2 பேரையும் இவரு எங்க கூட இவர் முதல்ல வந்து மெசேஜ் போட்டார். நான் வந்து 24ஆம் தேதி இல்லை ஆத்தூருக்கு போகிறேன்னு போட்டார். நான் சரி பண்ணிக்கலாம்னு நினச்சேன். மாமா சொல்லி ராமகிருஷ்ணன் நான் பேரை சொன்னதுனால நாங்கள் வந்தோம். எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பக்திக்கு நாங்கள் அடிமை. அதான் தான் நீங்கள் மாமா, நீங்களாவது பரவாயில்ல, எனக்கு எந்த இதுவுமே கிடையாது இங்கே. ஆமாம், ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வந்தது தான் இது. ஆமாம், நான் எனக்கு போல வேற ஒருத்தர் வர வேண்டியது, அவரால் முடியல இங்கே வர்ற மாதிரி ஒரு गोपिका जीवन स्मरण गोविंद बोल वृंदावन विहार लाल की जय, मधुर नाम की जय। राम 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 राम। राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा।